ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் தட் இஸ் இந்த லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய இந்த மலச்சிக்கல் எந்தெந்த காரணங்கள்னால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் லோ ஃபைபர் இன்டேக். ஸோ நம்ம சாப்பிட்ற அன்றாடம் நம்ம உணவுகளில் ஃபைபர் ரொம்ப கம்மியாக, நார்ச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தோம்னா லோ வாட்டர் இன்டேக். நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நீர் சத்து தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம நீர் அருந்தாமல் இருக்கக்கூடியது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். அண்ட் மூணாவது ரீசன் பார்த்தோம்னா எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம அளவுக்கு அதிகமான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இல்லாட்டி ரொம்ப ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸ் லைக் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் நாலாவது பார்த்தோம்னா இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். நமக்கு கரெக்டான ஒரு ஈட்டிங் டைமிங்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம 7 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு நாள் 8 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு நாள் 10 மணிக்கு சாப்பிடுவோம், இன்னொரு நாள் 11 மணிக்கு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டைமிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸே கம்ப்ளீட்டாக இம்பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா நம்ம மலம் வர டைமில் அதை ரொம்ப கட்டுப்படுத்தி, நம்ம ஒரு வேலை பளுவில் இருப்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ட்ராவல்லையோ இருப்போம். பட் ட்ராவலில் இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் மற்ற டைமில் நம்ம அதை அதிகமாக கட்டுப்படுத்துறது அப்படின்றது கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான ஒரு மேஜர் ரீசனாக அமைஞ்சிடும். அண்ட் கடைசியான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் இங்கே ஒரு மேஜர் ரீசனாக சொல்லப்படுது. ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் தட் இஸ் இந்த லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய இந்த மலச்சிக்கல் எந்தெந்த காரணங்கள்னால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் லோ ஃபைபர் இன்டேக். ஸோ நம்ம சாப்பிட்ற அன்றாடம் நம்ம உணவுகளில் ஃபைபர் ரொம்ப கம்மியாக, நார்ச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தோம்னா லோ வாட்டர் இன்டேக். நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நீர் சத்து தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம நீர் அருந்தாமல் இருக்கக்கூடியது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். அண்ட் மூணாவது ரீசன் பார்த்தோம்னா எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம அளவுக்கு அதிகமான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இல்லாட்டி ரொம்ப ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸ் லைக் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் நாலாவது பார்த்தோம்னா இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். நமக்கு கரெக்டான ஒரு ஈட்டிங் டைமிங்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம 7 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு நாள் 8 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு நாள் 10 மணிக்கு சாப்பிடுவோம், இன்னொரு நாள் 11 மணிக்கு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டைமிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸே கம்ப்ளீட்டாக இம்பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா நம்ம மலம் வர டைமில் அதை ரொம்ப கட்டுப்படுத்தி, நம்ம ஒரு வேலை பளுவில் இருப்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ட்ராவல்லையோ இருப்போம். பட் ட்ராவலில் இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் மற்ற டைமில் நம்ம அதை அதிகமாக கட்டுப்படுத்துறது அப்படின்றது கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான ஒரு மேஜர் ரீசனாக அமைஞ்சிடும். அண்ட் கடைசியான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் இங்கே ஒரு மேஜர் ரீசனாக சொல்லலாம்.